வணக்கம். பறையர் வரலாற்றை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாதி பத்தி பேசுறீங்க அப்படின்னு என்ன நிறைய பேர் சொல்றாங்க. நான் பறையர் சார்ந்த பல வரலாற்று விடயங்களை எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆன்மீகம் சார்ந்த பறையன் அப்படின்னாலே அது சிவனுடைய பெயர், சிவ மரபனுடைய பெயர், சூரியனுடைய பெயர். இதை முதல்ல எல்லாரும் உணர்ந்துகிட்டா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. இதை அந்த பறையன் என்பது சாதி என்கின்ற நோக்கில யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. இத கேள்வியாவும் கேட்க மாட்டாங்க. நீங்க சாதி பத்தி தானே பேசுறீங்க, பறையருங்கிற சாதி தானே, உங்க சாதி பத்தி பேசுறீங்க அப்படின்றாங்க. இல்லை, பறையன் அப்படிங்கிறது தான் ஆதி இனம், ஆதி மரபு, ஆதி மனிதன் பறையன். இந்த பூமிக்கு மூலம் யார் அப்படின்னா சூரியன். சூரியன்ல இருந்து பிரிந்த கோலங்கள்ல ஒன்றுதான் இந்த பூமி. அந்த பூமியில நாம இருக்கிறோம். இந்த பூமிக்கு ஒரு பெயர் பார் அப்படின்னு நம்ம சொல்றோம், பூமின்னு சொல்றோம். இது இந்த பூமியோட பெயர். சூரியனுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆதி பெயர். மனிதன் உச்சரித்தது பறையன் என்கின்ற பெயர் தான். அதுதான் சூரியனை சொல்லக்கூடிய பெயர். அந்த பறையன்கிறது சூரியனை சொல்லக்கூடியது என்பதால் தான் பறையன் மரபு அப்படிங்கிறது ஆதி மரபு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நாதப்பறையன், வேதப்பறையன் அப்படின்லாம் சிவனை சொல்றோம். சிவன் யாரு? சூரியன். சூரியன் மனிதனா அப்படின்னா இல்லை, அது ஒரு நெருப்பு கோலம். ஆனா அந்த நெருப்பு கோலம் தான் வெடிச்சு செதறி சூரியனை சுத்தி வரக்கூடிய 8 கோலங்களாக பிரிந்தது அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியான வரலாறு. இந்த சூரியன் பிளஸ் 8 கோலங்கள், இதுதான் நம்ம நவக்கிரகம்னு சொல்றோம் இல்லையா, 9 கோலங்கள். அந்த கோல குடும்பத்துல தான் நாம இருக்கோம். அதனுடைய முதன்மை கோலம் தான் பறையன். பறை அப்படின்னா அது சூரியனை சொல்லக்கூடிய ஒரு பெயர். இதை இந்த தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பறையன்கிற ஒரு இன மரபுல இருந்து இன்றைக்கு நிறைய மக்கள் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. சொல்ல போறதா இருந்தா உலகத்துல எத்தனை மானிட இனங்கள் இருக்கோ அத்தனையும் பறையன் தான். பறையன்ல இருந்து பிரிந்தவர்கள் தான். அந்த பறையன்கிற மரபுல இருந்து பிரிந்தவர்கள் தான். பறையன்கிறது ஏன் அந்த மரபு அப்படின்னு சொன்னா, பறையனை தான் முதலாக மனிதர்கள் வழிபட்டார்கள். அதை யாராலையும் மறுக்க முடியாது. பறையன்னா யாரு? சூரியன். ஆதி மனிதனும் ஒளியைத்தான் முதலாக வணங்கினான். அந்த ஒளி எங்க இருந்து வருது அப்படின்னா பறையில இருந்து வருது. பறை, பிறை, பாறை, ராகு, புதன், சுக்கிரன், கேது, சனி, செவ்வாய், இந்த 9 கோலங்கள். அதுல ஒன்று சூரியன். அதுதான் அச்சின்னு சொல்லுவாங்க. பற அச்சி, பரத்துல இருக்கக்கூடிய அச்சி. இதெல்லாம் இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அகற்றப்பட்ட உண்மைகள் எல்லாம் இன்றைக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிவன் தான் கைலாயன். கைலாயன் அப்படின்னா விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஆயன். சிவனுக்கு எக்கச்சக்கமான பெயர்கள், அது எல்லாருக்கும் தெரியும். நமது ஆன்மீக அடிப்படைங்கிறது மிக வலிமையானதாக இருந்தது. ஆன்மீக அறிவை தேடிதான் உலகம் முழுக்க இருந்து இங்க வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு உலகம் முழுக்க இருந்து ஆன்மீக அறிவை தேடி வந்தார்கள். நம்ம ஆன்மீகத்தை எல்லாத்தையும் உலகம் பூரா எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மள ஆன்மீகத்துல இருந்து பிரிச்சு விட்டுட்டாங்க. தமிழர்கள் இன்னைக்கு தனக்கான ஆன்மீகத்துல இல்லை.
இருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு சாதி ரீதியாக பகுக்கப்பட்டு நீ வேற நான் வேற அப்படின்னு தமிழன் சொல்லவே மாட்டான். தமிழன் அத்தனை பேரும் ஒரே சமூகமாக இருப்பான் பழைய காலத்து மாதிரி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. தமிழர்கள் எது சாதி எது இனம் மரபு அப்படின்னு தெரியாமலே இருக்கிறான். ஒரு மரபு அப்படிங்கிறது அந்த மண்ணு, அந்த மண் சார்ந்த வாழ்வியல் புறச்சூழல், அவன் பேசக்கூடிய மொழி, அவங்களுக்கு அந்த மண் சார்ந்த ஒரு மரபின் நீண்ட நெடிய காலம், இதெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடியதுதான் மரபு, இன மரபு. அந்த மரபுக்கு மொத்தத்துல ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் தான் பறையன் அப்படிங்கிற பேரு. அதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு போய்கிட்டு பறையனை சாதி அப்படின்றாங்க, பறையர்னா சாதி அப்படின்றாங்க. எல்லோரும் பறையர் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நாம நிறைய பேசுறோம், எழுதுறோம். இந்த காணொளியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும், வலு சேர்க்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். வணக்கம்.